வெள்ளெருக்கஞ் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி என்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனே, கம்பராமாயணத்துடைய இந்த வார்த்தையை சுப்பையா முதலியார் அவர்கள் சொன்ன உடனே, அது வரைக்கும் கம்பர் மேலேயும் ராமாயணத்தின் பேர்லேயும் பெரிய அபிப்பிராயம் இல்லாத இந்த இளைஞன் அதன் பிறகு தேடி தேடி கம்பனை படிக்க ஆரம்பித்தார். கம்பனை படித்ததோடு மட்டுமில்லை, கம்பராமாயணத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை செய்ய ஆரம்பித்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது கம்பராமாயணத்தில் மட்டுமில்லாமல் 12 திருமுறைகளை பற்றிய ஒரு மிகப்பெரிய தொடர் சொற்பொழிவுகள் இயற்றியது இவருடைய சிறப்பு. 1955 அங்கே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நடராஜர் கோவிலில் ஒரு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்தினுடைய சொற்பொழிவுகளை விழாவில் சொற்பொழிவுகளை உரைகளை பேசினது இன்றைக்கும் தமிழ் பேசக்கூடிய பெரியோர்கள் சான்றோர்கள் இப்பேற்பட்ட உரை ஒன்று கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இது எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, சென்னை ஒய்எம்சிஏல நடக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் நடந்தது ஒரு 3 ஆண்டு தொடர் சொற்பொழிவு. எதை பற்றி தெரியுமா? கம்பனுடைய அந்த படைப்பு கம்பராமாயணத்தை பற்றி. தொடர்ந்து 3 ஆண்டுகள் சொற்பொழிவு நிகழ்த்தியின் பிறகு அந்த தாக்கத்தினால் ஏற்பட்டது தான் இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய சென்னை கம்பன் கழகம். இதுக்கெல்லாம் காரணமான இருந்தவர் யார் தெரியுமா? ஐயா ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள். இவருடைய நீட்சி தான் திருவிக்கா உட்பட, தமிழ் தென்றல் திருவிக்கா உட்பட, பிற்காலத்தில் வந்த மறைமலை அடிகள் உட்பட இவருடைய நீட்சி என்று பல தமிழர்கள் சொல்கிறாங்க. அப்படி தமிழை வளர்த்தவர் ஐயா ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள். நிறைய பேர் தமிழை விற்றுருக்காங்க, இவர் உண்மையாகவே தமிழை வளர்த்திருக்கிறார். அவருடைய பிறந்த தினம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி 1896. வணக்கம்.